ஸோ குட் ஆஃப்டர்நூன், மதிய வணக்கம். என்னம்மா ரெண்டு பிரின்ஸிபாலும் பேசி ரொம்ப பயமுறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் மந்திரி சுட்ட மாதிரியே உட்காந்துருக்கீங்க. ஸோ பி கேஷுவல். ஸோ ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுமா. ஆக்சுவலாக பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய ஆஸ் ஏ பிளேஸ்மெண்ட் அப்படின்ற போது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் உங்களை வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலையில் இருக்கிற அனைத்துவருக்கும் எனது மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு, ஸோ ஒரு பிளேஸ்மெண்ட் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்து கொடுத்துட்டு நான் போய் உட்கார போகிறேன். ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஆக்சுவலாக ஆஸ் ஏ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் ஒரு யூஜி ஒரு 3 வருஷம் முடித்தாச்சு. பிஜி உங்களுடைய பேரண்ட்ஸ் ஆல்ரெடி தமிழ்ச்செல்வன் சார் சொல்லியிருப்பார். ஸோ பேரண்ட்ஸுடைய ஒப்பீனியன், அவங்களுடைய டிசிஷன் என்னன்னு நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணி, தென் ஜாப் போகணுமா போகக்கூடாதா, நம்ம அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ண போகிறோம், இல்லை ரிசர்ச் போக போகிறோமா, இல்லை தட் இஸ் நம்ம பேரண்ட் வச்சுட்டு கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ண போகிறோமா, இல்லை ஒரு நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பேங்க் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கோச்சிங் பண்ணி அதில் போய் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ண போகிறோமா அப்படின்ற ஒரு முடிவை இதுக்கு முன்னாடியே இந்நேரம் நீங்கள் எடுத்துருக்கணும். இல்லைன்னா இப்போவாது இன்னும் ஒரு 1 வீக்கில் இல்லை ஒரு 10 டேஸில் தெளிவு பண்ணி ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி இன்றைக்கி இருக்கிற பொசிஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யூஜி முடிச்சுட்டு பிஜி ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சின்ன விஷயம்னா இந்த வருஷம், அதுவும் எஸ்பெஷலி பர்டிகுலர்லி ஃபார் த 25 பாஸ்ட் அவுட் என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி ஒரு 3 வருஷமாக வேர்ல்டில், ஏன்னா வேர்ல்டு எக்கனாமிக் பொறுத்து அதனுடைய மார்க்கெட்டை பொறுத்து தான் இந்தியன் எக்கனாமிக்கே இருக்குது. ஒரு பீரியடில் ஒரு 1980ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மேஜர் எக்கனாமிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரியாக இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் மாறி ஐடி போய் இன்றைக்கி ஐடி வெளியே வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி உள்ளே வந்துடுச்சு. ஸோ ஐடியே 2வது தான் எக்கனாமிக், நமக்கு ரெவல்யூஷன் எங்கே எக்கனாமிக் ஃபண்ட் ஜென்ரேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி மாறிட்டுருக்கு ட்ரெண்டு. ஸோ இப்படி இருக்கிறதுல ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் அது ஒரு 3 வருஷமாக இன்னும் ஒரு விடை தெரியாத ஒரு வாராக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கும் நாங்கள் படிக்கிறதுக்கும் எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் என்ன சார் வித்தியாசம், அதுக்கு ரிலேஷன் இருக்கா அப்படின்னா சத்தியமாக இருக்குது. உனக்கு இது எப்படி சார், இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் என்ன வார்க்கு போகிறோமா எதாவது பண்ணுறோம் கிடையாது. அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரஷ்யாட்டிருந்து எதனா இந்த நியூஸ், இந்த ஜென்ரல் ஜிகேவை நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது தெரியும். ரஷ்யாக்கிட்ட நம்ம வந்து இப்போ பெட்ரோல் எடுக்கிறோம் அப்படின்னும் போது யூஎஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அந்த நியூஸ் பேப்பர் நீங்கள் படிச்சிங்கனாவே தெரியும் இன்றைக்கி இந்தியனுடைய பொருள் யூஎஸில் என்ன மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படின்னு. அப்போ யூஎஸ்லேருந்து புதுசாக இனிமேல் யாருக்கும் யூஎஸ்க்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, எல்லாத்தையும் நான் பேன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அங்கே பிரசிடெண்ட் வந்து டோட்டலாக யூஎஸில் வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு யாரும் உள்ளே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது, இருக்கிறவங்கள இப்போ வெளியே அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில் நியூ டெக்னாலஜி, ஏன்னா ரெவல்யூஷன் மாற டெக்னாலஜி மாற இன்றைக்கி எல்லாமே மாறிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் ஏஐ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏஐ இஸ் த அவுட்டேட்டட். நமக்கு வேணால் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கோ உள்ள இன்ஸ்டியூஷனில் எஜுகேஷனில் வேணால் ஏஐ இருக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பட் இன்றைக்கி அதெல்லாம் மீறி ஜென்ஏஐ வந்து ஜென்ஏயும் போய் அடுத்தது ஜென்ரிக் இன்டெலிஜென்ஸ்னு வந்துடுச்சு, ஜிஐ. ஸோ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியோடைய லேட்டஸ்ட் கான்செப்ட் ஜிஐ. ஆனால் நம்ம இப்போ தான் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூஷனில் எஜுகேஷனில் ஏஐனா என்னென்னே படிக்க ஆரம்பிக்கிறோம். பட் இதை ஏன் இதெல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, 25 பாஸ்ட் அவுட்டில் நிறைய பேர் ப்ளேஸ் ஆகிட்டு இன்னும் நிறைய பேர்த்துக்கு ஜாயினிங் டேட் கிடைக்காம இருக்கும். ஜாயினிங் டேட் சில பேர் வித்ட்ரா பண்ணிட்டாங்க ஆஃபர் லெட்டரை. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன அனைத்து விஷயங்கள் தான் ரீசன். ஸோ அப்போ ஏஐ டெக்னாலஜி நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, ஸோ எந்த கான்செப்ட் எடுத்து படித்தாலும் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் அப்படின்றது ஸ்பூன் ஸ்பீடிங் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆஸ் ஏ பிஜி ஸ்டூடெண்ட் உங்கள்கிட்ட ஒரு புக் ரீடிங் இருக்கணும். ஜென்ரலாக சிலபஸை மட்டும்தான் நான் படிப்பேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ புக் எடுத்து படிங்க, லைப்ரரி போய் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் என்னன்றது பாருங்கள். ஏன்னா ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னும் போது அந்த பிஜிக்கான மெச்சூரிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான், ஏன்னா ஒரு யூஜி லெவலில் எந்த ஒரு கம்பெனியும் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் லெவலுக்கு உன்ட்ட நாலேஜை எக்ஸ்பெக்ட் பண்ணாது. அதை விட ஒரு 10 to 20% எக்ஸ்ட்ரா தான் அவங்க மினிமம் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. யூஜியை விட கம்பேர் பண்ணும்போது நான் மினிமம் லெவலில் தான் சொல்கிறேன். பட் நிறைய இண்டஸ்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா அவங்களுடைய டாப் லெவல் எல்லாமே மோர் தென் 50%க்கு மேலே எடுத்தால் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நீ கிளியர் ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு பார்ட்லாம் இதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு உன்ட்ட ஒரு
கிராமட்டிக்கல் எஸ்ஏ ரைட்டிங் எழுத சொல்லி செக் பண்ணுவாங்க, அடுத்து பேச வச்சு செக் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, அதுக்கும் ஆன்லைன் டூல் வந்துருச்சு, அதுக்கும் ஏஐயில் டெஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஸ்பீக்கிங், ரைட்டிங், லிசனிங், தென் அடுத்தது ரீடிங், இது 4 டெஸ்ட்டு முடித்தாதான் கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட். ஸோ அப்போ ரீடிங் தெரியும் சார், ரைட்டிங் எனக்கு தெரியும் சார், ஸ்பீக்கிங் கூட தெரியும் சார், லிசனிங்னு ஒன்று வந்துருச்சு புதுசாக, ரீடிங்னு ஒன்று வந்துருச்சு. ஸோ இப்போ லிசனிங் என்ன அப்படின்னா, ஒரு ஹெட்ஃபோன் போட்டு ஒரு ஐவிஆர் கார்டில் ஒரு இன்ஃபர்மேஷன், கொஸ்டின் இதெல்லாம் கொடுப்பாங்க, அதை நீ அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு நீ ஆன்சர் சிஸ்டத்தில் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஆல் கம்பைன் டுகெதர் தான் தட் இஸ் கம்யூனிகேஷன் டெஸ்ட். இன்றைக்கி அந்த டெஸ்ட்டு முடித்தா தான் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐடி செக்டாருக்குள்ளே உள்ளே போகணும். பட் ஐடி செக்டார் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பார்ட்டில் எடுத்த அப்படின்னா, ஸோ பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டார் நல்ல பூமிங்கில் இருக்குது இன் இந்தியாவில். ஸோ பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், ஆனால் இதில் எம்பிஏ கேண்டிடேட், ஆஸ் ஏ எம்பிஏ கேண்டிடேட் நான் லாஸ்ட் இயர் நான் ஃபேஸ் பண்ண விஷயம், எம்பிஏவில் போய் எடுத்து மார்க்கெட்டிங் எடுத்து படிப்பீங்க, ஈஸியாக படித்து பாஸ் பண்ணிக்கலாம் சார், மார்க்கெட்டிங் அண்ட் இன்சூரன்ஸ் இல்லை மார்க்கெட்டிங் அண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹச்ஆர் அண்ட் சிஸ்டம்னு எடுக்கிறீங்க. ஹச்ஆர் அண்ட் சிஸ்டம்னு எடுத்துகிட்டு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்கும்? ஹச்ஆர் அப்படின்னாவே ஹியூமன் ரிசோர்ஸ், ஒரு கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகிறதோ இல்லை ஹச்ஆர் ஆப்ரேஷன், அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸை நீங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு கட்டாயம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கணும். அப்போ ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கணும். உங்கள் பேரண்ட்ஸ் உடைய தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். இல்லை ஃப்யூச்சரில் உனக்குன்னு ஒரு லைஃப் அமையும் போது லைஃப் பார்ட்னர் உன்னை ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். அதெல்லாம் டிசைட் பண்ணி யூ ஹாவ் டு சூஸ் த ஆப்ஷன். அதை விட்டுட்டு சும்மா ஏதோ இருந்தாலும் நானும் ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மார்க்கெட்டிங் எடுக்கிறீங்க. மார்க்கெட்டிங் எடுத்து ஸ்பெஷலைசேஷன் எடுத்துகிட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் கொடுத்தா, மார்க்கெட்டிங் ஜாப் சார் யார் சார் போகிறது? அது பைக் எடுத்துக்கிட்டு இல்லை வெளியே எடுத்துகிட்டு எல்லாம் வெளியே சுற்றணும் சார். வெளியே சுற்றுறது மட்டும் மார்க்கெட்டிங் ஜாப் கிடையாது. இப்போ பேங்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னா, பேங்க்குடைய சேல்ஸ் ப்ராசஸ் பேங்க்குள்ளேயே நடக்குது. நீ பேங்க்குள்ளே உட்காந்துட்டே மார்க்கெட்டிங் பண்ணணும். என்ன அப்படின்னா, பேங்க்கில் எவ்வளோ ப்ராசஸ் சேல்ஸ் இருக்குது. ஜுவல் லோன்லேருந்து எல்லாமே வர கஸ்டமர் என்ன எல்லாருமே போய் ஜுவல் லோன் வைக்கிறாங்களா, எல்லாருமே போய் லோன் வாங்குறாங்களா? கஸ்டமரை நம்ம தான் பேசி அவங்களுக்கு இதை நீடு அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்து நீங்கள் அதை டார்கெட் அச்சீவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரியர் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணோம். லைஃப் ஃப்யூச்சரில் என்ன அப்படின்றது டிசைட் பண்ணணும். ஸோ இந்த வெறும் ஒரு ஆப்டிடியூட் ஸ்கில்லோ இல்லை ஜென்ரல் ஒரு கம்யூனிகேஷன் மட்டும் நமக்கு இருந்தால் பத்தாது. டொமைன் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டொமைன் நாலேஜ் இல்லாமல் போனாலும் நம்ம கஷ்டம். ஏன்னா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹை லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் பிஜியோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னும் போது ரொம்ப கம்மின்னு நம்ம சொல்லுவோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பட் பர்ஃபார்மன்ஸ் கேண்டிடேட் இருந்த பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி லோ. அதனால தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அடுத்தது ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் அப்படின்றது யூஜிக்கும் பிஜிக்கும் ஒரே சேலரி. சம் இண்டஸ்ட்ரி ஒரு ஃபியூ இண்டஸ்ட்ரி வச்சுருப்பான். பட் நீ போய் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு 6 மாதம் கழித்து வெயிட் பண்ணணும். அந்த பேஷன் உன்ட்ட இருக்கணும். ஸோ அந்த ஒரு பேஷன் இருந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணால் ஆஃப்டர் 6 months இல்லை ஒரு 1 இயருக்கு அப்புறம் உன்னுடைய லெவல் பேண்டு டைரெக்டாக 2 லெவல் மேலே போவோம். யூஜி முடிச்சிட்டோடு இருக்கும்போது நீங்கள் உடனே கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பேன். அவன் யூஜி முடித்தவங்களுக்கும் அதே சேலரி, பிஜி முடித்தவங்களுக்கு வெயிட். உன்னுடைய ஸ்கில்லை அவன் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான். டெஸ்ட் பண்ணி ஆஃப்டர் ஒரு அப்ரைசல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா பேமெண்ட் மாறும். அது வரைக்கும் வெயிட் பண்ண அந்த பேஷன் நமக்கு கிடையாது. இன்றைக்கி எல்லாமே லைஃப்பை வந்து நீங்கள் வந்து லைக் இட் ஈஸியாக இன்ஸ்டாவில் ரீல் பார்க்குற மாதிரி உங்கள் லைஃப்பை பார்க்குறீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட்ஸில் யாரும் 3 மணி நேரம் வந்து இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுப்பார். அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகை படம் போய் பார்க்கணுன்னா 2.5 மணி நேரம் போய் தேட்டரில் உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி அதே நீங்கள் போய் தேட்டர்லாம் போய் உட்காரதே இல்லை. அதையும் எல்லாமே கையில் மொபைலில் கிடச்சிடுது. 1/2 மணி நேரத்தில் ஒரு படத்தை பார்த்து முடிக்கிறீங்க. தப்பு கிடையாது, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் லைஃப்பும் நமக்கு அதே மாதிரி லைஃப்பில் கொண்டு போய்டும். ஷார்ட்ஸ் மாதிரியே நம்ம லைஃப்பும் மேலே போய்டும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ அது நடக்கவே நடக்காது. ஸோ கஷ்டப்படணும். ஸோ அதுக்கான எஃபர்ட் நம்மகிட்ட இருக்கணும். நம்மளுடைய எஃபர்ட் இருந்தாலும் இன்வால்மெண்ட் இருக்கணும். இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் தட் இஸ் உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்போஷர்ஸை நீங்கள் டெலிவரி கொடுத்தா மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் தான் பண்ணணும். இதுக்கு கூட பக்கத்தில் இருக்கிறவங்களோ பேரண்ட்ஸோ இல்லை நாங்கள் கைட் பண்ண தான் முடியும். ஸோ இப்படி போங்கன்னு கைட் பண்ண முடியும். கைடன்ஸு எடுத்துக்கலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தான் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து இதே கேம்பஸில் நம்ம 25 பாஸ்ட் அவுட்டில் பார்த்தா அப்படின்னா 1983 மெம்பர்ஸ் டோட்டலாக என்டையர் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் 10 lakhs பேக்கேஜ். ஸோ டைரெக்டாக டார்கெட் கார்பரேஷன் ஒரு கம்பெனி, ஹெச்பி,
தென் அடுத்தது அமேசான், இது எல்லாத்தையும் உள்ளே போயிருக்காங்க. நான் சொல்கிறது காமன் என்டையர் இன்ஸ்டியூஷனில் இன்ஜினியரிங் செக்டார்லேருந்து எல்லாமே சேர்த்து. ஸோ ஈவன் இப்போ ஆப்டோமெட்ரி எடுத்து உள்ளே வந்து ஃபஸ்ட் இயர் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் நான் இதே லென்ஸ்கார்ட்லேருந்து இது மாதிரி நிறைய ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்தோம். பட் லென்ஸ்கார்ட்லேருந்து 15 மெம்பர்ஸ் கொடுத்து போய் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் 6 பேர் 7 பேர் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ அடுத்தது எனக்கு இண்டஸ்ட்ரி திரும்ப உள்ளே வரும்போது, என்ன சார் உங்கள் கேண்டிடேட்டுக்கு உங்கள் காலேஜுக்காக நான் 1 டே செலவு பண்ணி 3 மேன் பவர் கூப்பிட்டு வரேன், கூப்பிட்டு வந்து உள்ளே வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண ஜாயின் பண்ணுறதுல எனக்கு 80% கூட ஜாயின் பண்ணல, 50% தான் ஜாயின் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இது எங்கே பாதிக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட் உங்களுடைய ஜூனியர் தான். ஸோ ஏன்னா அவங்களுடைய இம்ப்ரெஷன் அவங்களுக்கு க்ரியேட் ஆகிடுது, இங்கே போனால் வரமாட்டாங்க அப்படின்றது. ஸோ இண்டஸ்ட்ரி கூப்பிடலன்றது ஒரு பார்ட்டில் நம்ம ஃபீல் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் கிடைச்சி ஆப்பர்ச்சுனிட்டி போய் ஜாயின் பண்ணாமல் இருக்கும்போது அதுவும் நம்மளை பாதிக்குது. ஸோ அதனால் தெளிவாக ஒரு டிசிஷன் பேரண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், பேரண்ட்ஸோட ஒப்பீனியன் வாங்க, நீங்கள் என்ன பண்ணணும் லைஃப்பில், என்ன தட் இஸ் த சாய்ஸ். ஏன்னா இப்போ +2 முடிச்சுட்டு வந்திருக்காது ஆப்டோமெட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் நீங்கள் +2 முடிச்சுட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கும் அதே தான், நீங்கள் யூஜி படிச்சுட்டு +2 முடிச்சுட்டு யூஜி ஜாயின் பண்ணும்போது +2 மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் லைஃப் ஈஸின்னு வாங்க. சத்தியமாக கிடையாதுமா. அப்படிலாம் சொன்னாங்கன்னா அது உன்னை ஏமாத்துறதுக்காக அப்போ சொன்ன வார்த்தைகள். அதுக்கப்புறம் தான் இருக்குது விஷயமே. ஏன்னா நம்ம லைஃப் எதை நோக்கி ஒரு பயணம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம லைஃப்பில் எந்த மாதிரி பண்ண போகிறோம், நம்ம கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி சூஸ் பண்ண போகிறோம், பிஜி படிக்கிறோமா, பிஜி முடிச்சுட்டு நம்ம எந்த மாதிரி போகிறோம், இல்லை ரிசர்ச் போகிறோம் அப்படின்னா கேம்பஸ் பார்ட்டே விட்டுட்டு ஒன்லி ரிசர்ச் ஃபோக்கஸ் பண்ணு. ஸோ எது தெளிவு பண்ணுறோமோ அதில் தெளிவாக அவனுடைய பார்த்த எடு. சும்மா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு 2 பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கம் காலை வச்சு எதையுமே படிக்காமல் கடைசியில் நமக்கு என்ன ஃப்யூச்சர்னே தெரியாமல் உட்காந்துருப்போம். டிசிஷன் யூ ஹேவ் டு டேக், பட் அது கைடன்ஸ் பேரண்ட்ஸ்லேருந்து எடு, உன்னுடைய வெல்விஷர் எடு, ஃபேக்கல்ட்டிட்டு எடு, ஹெச்ஓடிட்டு எடு. ஸோ அதுக்காக இன்ஸ்டியூஷனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அந்த ஃபெசிலிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணு. யூட்டிலைசேஷன் அப்படின்றது எப்பயுமே நான் வந்து இந்த ஃபஸ்ட் இயர்கிட்ட சொல்லும்போது இந்த ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது நமக்கு இங்கிலீஷில். ஸோ அந்த ஒரு விஷயந்தான். ஸோ ஏஎஸ்கே, உன்னுடைய ஆட்டிடியூட், ஸ்கில்லு, நாலேஜ். ஸோ இது ஆட்டிடியூடு தான் உனக்கு எல்லா இடத்துலையுமே புஷ் பண்ணி விடும். எங்கே போய் நீ கேட்குறியோ கேட்க தான் விஷயம் கிடைக்கும். நீ கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா விஷயம் உன்னை தேடி வந்தாலும் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும். ஸோ உன்னுடைய ஆட்டிடியூட் என்னென்னு பாரு. இன்றைக்கி வந்து வெறும் ஒரு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் சார், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி எடுத்திருக்கேன் சார், பயோகெமிஸ்ட்ரி எடுத்திருக்கேன் சார், அது மட்டும் போதுமா? இன்றைக்கி இண்டஸ்ட்ரி அது கிடையாது. தட் இஸ் அ இண்டஸ்ட்ரி தே ஆர் எக்ஸ்பெக்டிங், தட் இஸ் அ மல்டி ஸ்கில் ஓரியன்ட் பர்சன்ஸ் தான் இன்றைக்கி தேவை. அது ஒரு டொமைனை மட்டும் படித்து வச்சுட்டா பார்த்தா அந்த டொமைன்லேருந்து என்ன. இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிக்கிறவனுக்கு ஏஐயுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. ஆனால் மைக்ரோபயாலஜி வித் ஏஐ, அடுத்து பயோகெமிஸ்ட்ரி வித் ஏஐ, அடுத்து டெக்ஸ்டைல் ஃபேஷன் டிசைன் வித் ஏஐ, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி அதர் தேன் த கம்ப்யூட்டரில் இருந்து ஒரு கோர்ஸை எடுத்துகிட்டு அதில் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் இன்றைக்கி ஃப்யூச்சர் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த ஃபோக்கஸோட ஒரு ஃபோக்கஸ் எடுத்துக்கிட்டு உள்ளே வாங்க. ஃபர்தராக நீ உள்ளே வரும்போது நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ இஃப் எனி கிளாரிஃபிகேஷன் எதுனாலும் we will discuss. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். பிரின்சிபல்ஸ் ஆஃப் விகாஸ் அண்ட் ஏஹெச்எஸ், Executive Officer Dr. Rajendran, Controller Dr. Dena Dayalan, and the Head of the Departments of Vikas and AHS, faculty members, parents and my dear student friends. ஸோ இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து நீங்கள் இங்கு முதுகலை படிப்பதற்கும் இளநிலை ஆப்டோமெட்ரி படிப்பதற்கும் இங்கு வந்துள்ள மாணவ மாணவிகளை அன்போடு வரவேற்கின்றோம். எங்களது விவேகானந்தா கல்லூரி 1992 முதல் செயல்பட்டு கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. இது ஒன்றும் பெரிய ஒரு செல்வந்தராகவோ பெரிய நிலக்கிழாராக இருந்து ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி அல்ல. மிக மிக சிறிய குடும்பத்திலிருந்து வந்து எம்ஃபார்ம் முடித்து 500 ரூபாய் சம்பளத்திலிருந்து அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தனது வியாபார யுக்தியை மேற்கொண்டு 92ஆம் ஆண்டு எதிர்காலர்களை அவரோட சொந்த தோட்டத்தில் ஆரம்பித்த ஒரு கல்லூரி, ஃபார்மசி கல்லூரி 92 60 பேரோட. ஸோ இன்றைக்கு 33 ஆண்டுகள் கடந்து அவரது சொந்த உழைப்பினாலும் அவரது சீரிய முயற்சியாலும்
33 ஆண்டுகளாக அவர் அயராது உழைப்பினால் இன்றைக்கு 27 கல்லூரிகளாக உருப்பெற்றிருக்கின்றன. ஒரு கல்லூரி 60 பேர், இன்னைக்கு 27 கல்லூரி. மொத்தம் படித்துட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 20,000 மாணவிகள். ஸோ இந்த ஏரியாவிலே அந்த 92 காலகட்டத்தில் மாணவிகளுக்குன்னு ஒரு சிறந்த கல்லூரியே கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய எதிர்ப்புகளுக்கு இடையிலும் மகளிர் கல்லூரி தான் ஆரம்பிப்பேன் என்று ஆரம்பித்து இன்றைக்கு அன்றைய சூழ்நிலையில் ஆரம்பித்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கல்வி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியுள்ளார் நமது சேர்மன் அவர்கள். ஸோ 20,000 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா இது வரைக்கும் முடிச்சுட்டு போனது கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர். அந்த 2 லட்சம் பேரில் முதலாக இந்த கல்லூரிகள் வந்து படித்தவர் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70%, கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் பேர் முதல் பட்டதாரிகள். அவங்களுக்கெல்லாம் படிப்புன்னே வராதவர்கள். எதனால் சாத்தியமாச்சுன்னா அந்த ஃப்ரீ பஸ். கிட்டத்தட்ட 8 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற 100 கிலோமீட்டர் ரேடியஸில் 240 பஸ் இப்போ போயிட்டுருக்குது. மற்ற கல்லூரிலாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குன்னு டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லி இன்டைரக்டாக பஸ்ஸு காசு வாங்குவாங்க. பட் இந்த கல்லூரி ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரு பஸ்ஸில் ஆரம்பித்தது, இன்றைக்கி 240 பஸ் இருக்குது. எதுக்காகனா கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவிகள் பயன்பெற வேண்டும். அந்த பஸ்ஸு வர்றதுக்காகவே நிறைய பேர் படிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க பெண்களை முதல்ல அனுப்புனாங்க. அன்றைக்கு ஆரம்பித்த பயணம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் அது ஒரு மிகப்பெரிய ஒரு யுக்தி நமது சேர்மனால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று வரை அதை எவ்வளோ எதிர்ப்புகளுக்கு இடையிலும் அதை செயல்படுத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கெல்லாம் ஒரு பஸ்ஸு ஆப்ரேட் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். 240 பஸ் ஆப்ரேட் பண்ணி 8 டிஸ்ட்ரிக்ட் கிட்டத்தட்ட ஒரு 13,000 பேர் வெளியிலிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. 9 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம காலேஜ் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு 170 பஸ்ஸு, சங்ககிரி கேம்பஸில் ஒரு 70 பஸ்ஸு, 240 பஸ்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா 13,000 பேர் வெளியிலேருந்து வர்றாங்க. 7,000 பேர் நம்ம ஹாஸ்டல் தங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 ஹாஸ்டல் இருக்குது. ஸோ கடைசி ஆரம்பித்தது தான் மெடிக்கல் காலேஜ் 2021. அதுவும் இந்த ஏஹெச்எஸ் தான் கோ எஜுகேஷன், மாணவர்கள் அதில் இருக்கிறாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட்டோட ரூல்ஸ்னால அதில் ஒன்றும் மாறல. மற்றபடி இருக்கிற 25 கல்லூரியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாணவிகள் மட்டும்தான். மாணவிகளுக்கான ஒரு சிறந்த ஒரு பல்கலைக்கழகமாக இது உருவெடுத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட கல்லூரியிலே நீங்கள் உங்களது மாணவிகளை, உங்கள் மகள்களையும் கொண்டு வந்து சேர்த்ததற்கு எங்களது விவேகானந்தா கல்வி குழுமத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனெனில் நான் சொன்ன ஏற்கனவே 8 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நம்ம பெரியார் பல்கலைக்கழகம் இருக்கிறது 4 டிஸ்ட்ரிக்ட், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல். இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லையும் கிட்டத்தட்ட 128 காலேஜ் இருக்குது. இந்த 128 காலேஜ்லேயும் 100 காலேஜில் பார்த்தீங்கன்னா பிஜி இருக்குது. ஸோ அப்படி 100 காலேஜ்லேயும் தேர்ந்தெடுத்து இந்த விவேகானந்தா கல்லூரியில் படிப்பதற்கு உங்களது மகள்களை அனுமதித்து பிஜி கொண்டாந்து சேர்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஏன்னா 98% வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. காலேஜுக்குன்னு வர்றது கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல் முடித்தவங்களில் ஒரு 60% தான் காலேஜுக்கு வர்றாங்க. அந்த காலேஜ் முடித்ததில் யூஜி முடிச்சுட்டு பிஜி வர்றவங்க பார்த்தீங்கன்னா 20%. 20% பிஜி முடிச்சுட்டு ஆராய்ச்சிக்குன்னு வர்றது பிஹெச்டி 2% தான். அது மாணவிகளில் ரொம்ப 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 கம்மி. ஸோ ஆராய்ச்சிங்கிறது தான் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் வந்து இப்போ ஒரு ஆராய்ச்சி இயக்குனராக இங்கே இருக்கிறேன். ஏற்கனவே ஒரு 30 ஆண்டுகள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்துட்டு பெரியார் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட்டு, ரெஜிஸ்ட்ரார், டீன், சங்கரா காலேஜ் காஞ்சிபுரத்தில் வந்து வைஸ் பிரின்ஸிபலாக இருந்துட்டு இங்கே பெரியார் யூனிவர்சிட்டி வந்துட்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் லாஸ்ட் இயர் வந்து சேர்மன் வந்து என்னை வந்து இங்கே ரிசர்ச் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே பண்ணியிருக்கிறார். ஸோ என்னுடைய படிப்பு வந்து பிஹெச்டி
அதுக்கு மேலே டிஎஸ்சி டாக்டர் ஆஃப் சயின்ஸ், பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் ஆஃப் சயின்ஸ். அது ஒன்லி ஃபார் த ரிசர்ச் முடித்தாதான் அந்த டாக்டர் ஆஃப் சயின்ஸ் முடிக்க முடியும். பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறம் 100 பப்ளிகேஷன்ஸ் முடிச்சிருந்தா டாக்டர் ஆஃப் சயின்ஸ் கொடுப்பாங்க. வெரி வெரி ரேர். தமிழ்நாட்டிலே ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க டிஎஸ்சி. ஸோ அப்படி டிஎஸ்சி முடித்தவரை வந்து இந்த கல்லூரியில் பணிபுரிய வேண்டும் என்று சேர்மேனிடம் நானே கேட்டு இந்த பதவியில் வந்து இருக்கிறேன். ஏன்னா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் நிறையா இருக்கும், காலேஜஸில் வந்து ரிசர்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த விதத்திலையும் நமது கல்லூரி விவேகானந்தா கல்லூரி ஆராய்ச்சியிலும் தரம் குறையக்கூடாது என்பதற்காகவே என்னை போன்ற ஒரு பர்சனை வந்து இங்கே பணியமர்த்தி ஆராய்ச்சி இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னபடி ஸ்கூல் முடிக்கிறாங்க, யூஜி முடிக்கிறாங்க, பிஜி முடிக்கிறாங்க, அதோடு போயிடுறாங்க. இந்த ஆராய்ச்சிக்குன்னு வர்றது பார்த்தீங்கன்னா 2%. அதுலேயும் கேர்ள்ஸ் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. எதனாலன்னா அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஃபேமிலிவே, சோசியல் கமிட்மெண்ட்டு இந்த மாதிரி. ஸோ பிஎஸ்சி முடித்தா ஒரு 5000 வாங்கலாம், அல்லது 10,000 வாங்கலாம். பிஜி முடித்தா ஒரு 15,000 வாங்கலாம். இதுதான் மேக்ஸிமம். பிஜியில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் மேக்ஸிமம் பண்ணிங்கன்னா ஒரு 20,000 மாதம் 20,000, வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போனீங்கன்னா, இது தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினா நீங்கள் கேன் கோ ஃபார் தி குரூப் 1 ஆஃபீஸர்ஸு, குரூப் 2 ஆஃபீஸர்ஸு, குரூப் 4ல் வந்து கிளர்க்கு, இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ். ஸ்கூல்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் போனீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10,000 15,000, காலேஜஸ் போனால் ஒரு 30,000 35,000. இதுதான். பட் இந்த ஆராய்ச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் கம்பெனி போய் தேட வேண்டியதில்லை. நீங்கள் எந்த காலேஜுக்கு போகணுன்னு விருப்பம் வரீங்களோ அந்த காலேஜுக்கு வேலைக்கு போகலாம். நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகணுன்னு விருப்பம் வரீங்களோ அந்த கம்பெனிக்கு போகலாம். ஸோ இதுதான் அந்த பிஹெச்டியோட ஒரு முக்கியமானது. பிஜி முடிச்சவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறதுங்கிறது கிடையாது. பட் இந்த காலேஜில், நம்ம காலேஜில் எல்லா பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வேலை கிடைக்கிது. கிட்டத்தட்ட 1900 பேர் லாஸ்ட் இயர் மட்டும் நம்ம மொத்தம் வெளியில் போன 6000 பேரில் 1900 பேர் வேலைக்கு இங்கிருந்து மட்டும் எடுத்துருக்குறாங்க. மீதியெல்லாம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் அதெல்லாம் போயிருங்க. பட் நிறைய பேர் வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க பேரண்ட்ஸ். அதுதான் அவரோட பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் சொல்லும்போது சொன்னார். எல்லாமே வர்றாங்க, பிளேஸ்மெண்ட் இது பண்ணுறாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, ஆர்டர் கையெழுத்து வாங்குறாங்க, எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனால் வேலைக்குன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்குது, தனியாக போயிருக்கணும். இங்கேருந்து பெங்களூரோ ஒரு சென்னையாக போகிறதுக்கு ரொம்ப தூரங்கிறாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. குளோபல் வந்து ரொம்ப கைக்குள்ளே வந்துருச்சு, எங்கே வேணாலும் போய் வேலை பார்க்கலாம். அதனால் யூஜி முடிச்சிருந்தாலும் சரி, பிஜி முடித்தாலும் சரி, வேலைக்கு முதல்ல அனுப்புங்க பேரண்ட்ஸ். அவங்க போனால் தான் அவங்களுக்கு எக்ஸ்போசர் கிடைக்கும், எப்படி வாழ்க்கைங்கிறது என்னன்னு தெரியும். வாழ்க்கை நம்மோட இருந்த வரைக்கும் அவங்களுக்கு தனி வாழ்க்கை. வெளியில் போனால் மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது என்னன்னு புரிகிறதே தனியாக இருக்கும்போது தான். தனியாக இருந்து வேலைக்கு போய் கஷ்டப்படும் போது தான் பேரண்ட்ஸோட மகிமை, இப்போ ராஜேந்திரன் சொன்னபடி பேரண்ட்ஸோட மதிக்கிறது, பேரண்ட்ஸோட அருமையெல்லாம் எப்போ தனியாக இருக்கும்போது தெரியும். மேரேஜ் ஆன பிற்பாடு அவங்க தனி வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. பட் மேரேஜ் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து அவர்கள். ஸோ அவர்களுக்கு நாம் என்ன செய்யணுங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற பெரிய கேள்விக்குறி. பிரின்ஸிபால் ஏற்கனவே சொன்னபடி நிறைய இப்போ நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கேட்கக்கூடிய நியூஸ் இல்லை, பார்க்கக்கூடிய நியூஸ் இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒரு கல்லூரிக்கு அனுப்புகிறாங்கன்னா போயிட்டு மாணவி நம்ம மகள் போயிட்டு போனதுலேருந்து வீட்டுக்கு திரும்புகிற வரைக்கும் எப்படி அவங்களோட வலிமேல் விழிவைத்து காத்தினாலும் தெரியும். ஸோ அப்படி ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த கல்லூரி வந்து பஸ்ஸுன்னு சொல்கிறோம், ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறோம். ஏற்கனவே இங்கே இருந்த மாணவர்களுக்கு தெரியும், புதிய மாணவர்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் எந்த இடத்துல ஏறுறீங்களோ அந்த இடத்துலேருந்து காலேஜ் மட்டும்தான் அவங்க வர முடியும், இடையில் எங்கேயுமே இறங்க முடியாது. அதே மாதிரி இங்கேருந்து காலேஜிலேருந்து ஏறினீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டாப்புக்கு போனால் அந்த ஸ்டாப்பில் மட்டும்தான் இறங்க முடியும். கூடவே எங்கள் ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் பஸ்ஸில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு செக்யூர்டு பிளேஸாக இங்கே நாங்கள் வச்சுருக்கிறோம். அதனால தான் இங்கே மாணவிகள் அதிக பேர் வர்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டு பிளேஸில் இந்த மாணவிகளை கொண்டு வந்து விட்டு அவர்களுக்கு ஒரு முதுகலை நிலையில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் சொன்னாங்க. அந்தந்த ஹெச்ஓடிஸ், பிரின்ஸிபால்,
எல்லாருமே சொன்னாங்க. எனது பேச்சிலே முதல் சொன்னபடி 1992 மிகச்சிறிய கல்லூரி ஆரம்பித்து இன்றைக்கு 27 கல்லூரிகளாக பரிணமித்துள்ள நமது சேர்மேன் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். ஸோ நீங்கள் எடுத்துள்ள இந்த பிஜி ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே ஒன்று கொண்டு சளைத்ததல்ல. பயாலஜிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருக்கும், ஃபிசிக்ஸு, எம்பிஏ, எம்சிஏ, ஈவன் எம்ஏ, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியிலேருந்து வெளியில் போனவங்க எப்படி இருக்கிறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல். பட் என்ன நீங்கள் கற்றுக்கிறீங்க, நீங்கள் கற்றுக்கூடிய ஒரு இன்றைய கட்டத்திலே இன்றைய காலகட்டத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம். அந்த கற்றுக்கொள்ள வேண்டியதை ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் இங்கே அதிகமாக சொல்லிக் கொடுக்குறோம். பிஜியில் பொறுத்த வரைக்கும் கம்மியான ஒரு தியரிட்டிக்கல் பார்ட், அதிகமான ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர். ஸோ அதை இந்த கல்லூரி கொடுக்கிறது. இன்றைக்கு ஏற்கனவே சொன்னபடி 118 128 கல்லூரி பெரியார் பல்கலைக்கழகம் இருந்தால் கூட நமது கல்லூரி பிஜியிலே மிகச்சிறந்த ஒரு கல்லூரியாக பரிணமித்துள்ளதற்கு இதற்குண்டான கட்டமைப்பு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ அந்த கட்டமைப்புகளை, ஆராய்ச்சி கட்டமைப்புகளை கண்டிப்பாக மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த விதத்தில் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை உங்களுடைய இன்டர்ன்ஷிப்பும் ப்ராஜெக்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பெறும். அதே போலவே உங்களுக்கு தேவையான ஒரு என்ன விதமெல்லாம் அந்தந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் ஸ்கில் பேஸ்டு. ஸோ ஏஐ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் சொன்ன மாதிரி இப்போ எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏஐ, ஃபுட்டில் ஏஐ, மைக்ரோபாலஜி ஏஐ, பயோடெக்னாலஜி ஏஐ, ஈவன் எம்பிஏல ஏஐ. ஸோ அனைத்துலையும் ஏஐ இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாணவியும் முடிக்கும்போது, பிஜி முடிக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 5 ஸ்கில்லாவது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸ்கில்லுங்கிறது அதே சப்ஜெக்ட் இல்லை, ஈவன் கம்யூனிகேஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா 4 விதத்தில் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ கம்யூனிகேஷன், இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறது, அந்தந்த துறையிலேயே இருக்கிற அதர் ஸ்கில்ஸு. இப்போ ஒரு மைக்ரோபாலஜினா மஷ்ரூம் ஃபார்மிங், நேற்று எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் ஃபார்மிங். முதல்ல ஒவ்வொரு கல்லூரியில் குங்குமப்பு எப்படி ஃபார்மிங் பண்ணுறதுங்க ஒரு பெரிய ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னிக் என்னென்ன இருக்கோ அத்தனையும் இந்த மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் இங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி கொண்டு உங்களது முதுகலை பட்டத்தை முடித்து ஆராய்ச்சி துறையிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். ஆராய்ச்சியில் எந்தெந்த விதமான துறைகள் இருக்குதோ அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெல்லோஷிப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எந்த கல்லூரி இல்லாத சிறப்பம்சம் இங்கே ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு விவேகானந்தா ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படின்னு மாதம் 5000 ரூபா சேர்மேன் கொடுக்குறாரு. இது எந்த காலேஜ்லையும் இல்லை. யூனிவர்சிட்டிஸில் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ப்ரைவேட் கல்லூரியில் ஒரு பிஹெச்டி பண்ணுறதுக்காக ஒரு மாணவிக்கு இப்போ 5 பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஜினியரிங் லாஸ்ட் மந்த்தில் ஒருத்தர் வாங்குறாங்க, 6 பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதம் 5000 கொடுக்குறாங்க பிஹெச்டி பண்ணுறதுக்காக. ஸோ அதுபோல் கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெல்லோஷிப்ஸ் இருக்குது. ஸோ டிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா டிஎஸ்டி உமன்ஸ் ஃபெல்லோஷிப் மாதம் 40,000 ரூபா. பிஜி முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதினீங்கன்னா மாதம் 40,000 ரூபா 5 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிங்கிள் சைல்டு ஃபெல்லோஷிப், உங்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு கேர்ள் சைல்டு மட்டும் இருந்ததுன்னா அவங்க அப்ளை பண்ணிங்கன்னா பிஹெச்டி பண்ணுறதுக்காக மாதம் 40,000 ரூபா கொடுக்குறாங்க 5 வருஷத்துக்கு. அதே மாதிரி இன்ஸ்பயர் ஃபெல்லோஷிப், ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் முதலாம் வர மாணவி ஒவ்வொரு கல்லூரிக்கும், ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும், ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு இன்ஸ்பயர் ஃபெல்லோஷிப் கொடுக்குறாங்க. அதுவும் பிஹெச்டி பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட மாதம் 40,000 ரூபா கொடுத்து 5 ஆண்டுகளுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி ஊக்குவிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னபடி 90%, 99% ஸ்கூலு, 60% யூஜி, 20% பிஜி, 2% தான் பிஹெச்டி. ஸோ அந்த பிஹெச்டியை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த ஃபெல்லோஷிப்லாம் நிறைய கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் ஃபெல்லோஷிப் நிறைய கொடுக்குறாங்க. இது எல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பிஜியை தவிர பிஹெச்டியும் போனீங்கன்னா நீங்கள் நினைக்கிற வாழ்க்கையை கண்டிப்பாக உருவாக்க முடியும். அதற்கு இந்த கல்லூரி எந்த விதத்திலாம் பயன்படும் என்பதை எங்களுடைய ஆராய்ச்சி கட்டமைப்பு அவ்வளவு தூரம் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த முதுகலை நல்லபடியாக முடித்து ஆராய்ச்சியிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் வாழ்த்தி, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக்ஸ் இருக்கிறதுலே ஒரு மோஸ்ட் டிமாண்டட் அலைடு ஹெல்த் கோர்ஸ் ஆப்டோமெட்ரிக்ஸ்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் பூரா கிட்டத்தட்ட 200 கோடி பேர் வந்து விஷனில் வந்து விஷன் ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வரி இயர் 22 லட்சம் பேர் வந்து பார்வை குறைபாடாக இருக்கிறாங்க. ஸோ அதற்கு ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரிக் கோர்ஸு, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக்ஸ் நம்மளதில் 2020 5 வருடங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறந்த ஒரு மாணவ மாணவிகள் உருவாக்கி முடிக்கும்போதே அவங்களுக்கு வேலை, ஏற்கனவே பிரின்சிபால் சொன்ன மாதிரி முடிக்கும்போதே வேலை, அந்த வேலையை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதெல்லாம் சிரமம் இருக்கிறத தவிர நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் உங்களுக்கும் கிடைக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 1,15,000 பேர் தேவைப்படுது பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக்ஸ் முடித்தவங்க. அதுலேயும் பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 15,000 to 20,000 பேர் தான் இருக்கிறாங்க. டிப்ளமோ முடித்தவங்க 50,000 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 50,000 ஆப்டோமெட்ரிக்ஸ் டிமாண்ட்லேயே தான் இருக்குது. டிமாண்ட் இருக்கிறவங்களுக்கு மீதி என்னன்னா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க பாதி பேர். ஸோ அதனால் இங்கே முடிப்பவர் 40 பேர் முடிச்சாங்க, 40 பேருக்கு முடிக்கும் போதே அவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான ஆயத்தங்கள் டிமாண்ட் வந்து இந்தியாவில் அதிகமாகிட்டே இருக்குது. முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேலம்னா சேலத்தில் ஒரே ஒரு கண் ஆஸ்பத்திரி இருக்கும். இன்றைக்கெல்லாம் ஒரு வீதியில் 4 கண் ஆஸ்பத்திரி இருக்குது. அந்த அளவுக்கு பார்வை குறைபாடு அதிகமாக இருக்கிறது. ஆப்டோமெட்ரிஷனோட வேலைகளும் அதிகமாக இருக்குது. அதனுடைய டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே இருப்பதுனால அந்த படிப்பை எடுத்து எங்களது கல்லூரியை தேர்ந்தெடுத்து இங்கு வந்து பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக்ஸ் படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளையும் இந்த கல்லூரிக்கு வரவேற்று எனது சிற்றுரையை முடிக்கின்றேன். வணக்கம். நன்றி.